ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம ஒரு ஹாப்பி நியூஸ் தான் நம்ம சொல்ல போகிறேன். பிகாஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறது நம்ம சுவாமிநாதன் சார் தான். ஸோ அவர் வந்து பெங்களூரில் தான் இருக்கிறாரு. எஸ், நமக்கு கண்ணுக்கு அவர் ரீல்ஸை வந்து போட்டுட்டாங்க. எஸ், இவரை பார்த்தோன்னே அந்த வைப் இருக்குது இல்லையா, பாசிட்டிவ் வைப் வேறு லெவலுங்க. இவர் மட்டும் மலேசியாவில் வந்திருந்தார், இன்னும் தட்டி தூக்கியிருக்கலாம். பட் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, பார்ப்போம். அடுத்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேட்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்போ இவர் வந்து நல்லா இருக்காருங்க. இப்போ இவர் வந்து என்னத்துக்காக அந்த ரீல்ஸ் வந்து வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் அவரும் வந்து கொடுத்துருக்காரு. அவருடைய படம் வந்து ஒரு ஒர்க்கில் போயிட்டுருக்கு. பட் இவர் வந்து இன்னொரு படத்துக்கு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் படம் தான், ரூரல் ஓரியன்ட் படம் தான். அந்த ப்ரொமோஷன் வந்து 8ஆம் தேதி வந்து அந்த ப்ரீமியராக வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து அந்த ட்ரெய்லரை வந்து அந்த மொபைலில் பார்த்துட்டு அதோடைய ரிவ்யூஸும் கொடுக்குறாரு. கண்டிப்பாக இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு வில்லேஜ் ஃபீல் கொடுக்கும், ரூரல் ஃபீலை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக காமெடியும் நல்லா இருக்குது, டைமிங் சென்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பேச ஆக்சுவலாக அவரை நம்ம பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணுது. ஸோ எப்போ நமக்கு இப்போது அவருடைய ஐடியில் வருவாருன்னு தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இல்லைங்களா. சாமியை பார்த்தாச்சு அப்படின்னா அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு தான் அவர் ஜஸ்ட் ஒரு ரீல் மாதிரி பண்ணி போட்டிருக்காருங்க. ஓகேங்களா. ஸோ அவருடைய அப்டேட் வந்து இதுதான். கண்டிப்பாக அவர் வந்து அடுத்து ஷூட் வந்து ஆரம்பிக்க போது மகாநதி. ஸோ எல்லாருமே மலேசியாவிலேருந்து டைரக்டர் எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. இவரும் வந்து கூடிய சீக்கிரம் சென்னைக்கு ரீச் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய அந்த ஃபர்தர் மூவியோட கமிட்மெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு சீக்கிரமாக சென்னை வந்துடுவார். சென்னை வந்துட்டாருன்னா ஆஸ் ஆஃப் நோ நமக்கு எப்போயுமே அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த அப்டேட் எல்லாமே அவருடைய அப்டேட் எல்லாருடைய அப்டேட்டும் உங்களுக்கு விட்டுக்கிட்டே இருக்கேன். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.